இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் வீடியோ எடிட்டிங் லெவலையே மாற்றிடும். ஸோ அதனால் நம்பி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி என் வீடியோவை நான் எப்படி ப்ரொஃபஷனலாக எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டனால தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் யாரும் சொல்லாத ட்ரிக்ஸ்லாம் சொல்லி தர போகிறேன். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பின்னாடி டெக்ஸ்ட் எப்படி கொண்டு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங்னு நிறைய டிப்ஸ்லாம் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வீடியோ கிளிக் பண்ணிட்டு ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா எடிட்டிங் வீடியோஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்குன்னு பார்த்தா கலர் கிரேடிங் தான். கலர் கிரேடிங்னா என்னன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா நீங்கள் உங்கள் வீடியோட மூடு ஹாப்பியாக நீங்கள் ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயத்த அந்த வீடியோவில் சொல்கிறீங்க, அந்த கலர் கிரேடிங் பண்ணி இந்த மாதிரியும் மாற்றலாம். அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் வீடியோவில் சேடான விஷயத்த சொல்கிறீங்கன்னா அந்த பிளான்ஸையே இன்னும் கொஞ்சம் டல்லாக்கி பிளாக் அண்ட் ஒயிட்ல மாற்றி இந்த சேடாக மியூசிக்லாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ கொடுத்து ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு எந்த வீடியோவை கலர் கிரேட் பண்ணமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஹோப் கார்டனில் இருக்க பிளான்ஸை தான் எடுத்துருக்கேன் உங்கள் டெமோவாக. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வேணால் ஒரு ஹாஃபாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டெம்பரேச்சரை ரொம்ப கம்மியாக மைன்யூட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ எப்படி மாறிடுச்சுன்னு பாருங்கள். முன்னையோட இப்போ உங்களுக்கு சூப்பராக மாறி இருக்கும். இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம சேட் மூடில் எப்படி கலர் கிரேடிங் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதை வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் லெஃப்ட் சைடில் தள்ளுங்க. இந்த அதை லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கம்மியாகவே தள்ளிக்கோங்க. அதுக்கப்புறம் சேச்சுரேஷனில் லெஃப்ட் சைடில் அதிகமாக தள்ளுங்க. இப்போ இப்போயே கிட்டத்தட்ட அப்படி வந்துருச்சோம். அப்புறம் டெம்பரேச்சரில் இந்த ஆப்போசிட்டு மூன் லைட்டில், அதாவது லெஃப்ட் சைடில் தள்ளிட்டு அதுவும் கம்மியாக தள்ளிக்கோங்க லெஃப்ட் சைடில். ஸோ ஹைலைட்ஸையும் இந்த தடவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதோட ஃபுல் வீடியோ பாருங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா VHS ட்ராக்கிங். VHS ட்ராக்கிங்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கிளிச் மாதிரி திரும்பி ஃப்ளாஷ்பேக் போவாங்களே, ரீவைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி திரும்பி ஃப்ளாஷ்பேக் சொல்கிற மாதிரி இந்த எஃபெக்ட் போட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அது மாதிரி எஃபெக்ட்ஸ் போட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு லேயரில் எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பேசிக் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது பிளர் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ எஃபெக்ட்ஸ்லாம் நான் அசெட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். அந்த ஷாப் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். இதில் கிளிச்சில் போயிட்டு இப்போ நான் சொல்கிற எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். கிளிச்சில் போயிட்டு VHS ரீஃபைண்டுன்னு ஒன்று இருக்கும், ரீவைண்டுன்னு, சாரி, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை அதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அந்த வீடியோ இருக்கிறது மட்டும் அந்த பிளாக் போர்ஷனில் இல்லாமல் கரெக்டாக வச்சிடுறேன். ஸோ இப்போ அதுக்கு பேக்ரவுண்டில் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணும். ஸோ SFXன்னு இங்கே ஒன்று இருக்கும். ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஷாப் அசெட் ஸ்டோரில் போய் ப்ளே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட என்னோடய ஃபைல் மேனேஜரில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எங்கே டவுன்லோட் பண்ணேன்னு மறந்துட்டேன். ஸோ அதனால அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 3 செகண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ இப்போ அது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது என்னென்னா 8D ஆடியோ. நான் முதலே சொல்லியிருந்தேன், செம குவாலிட்டியாக உங்கள் வாய்ஸை கொடுக்கலாம். வாய்ஸ் பேக்ரவுண்டில் பேர்ட் சத்தம், அப்புறம் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் வர சத்தம், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதை கம்மி பண்ணி கொஞ்சம் வர மாதிரி பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எந்த வாய்ஸை 8D ஆடியோவாக மாற்றணுமோ அதை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாங்கை தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 8D ஆடியோ பண்ணும்போது அது அப்படியே நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக கேட்கும். ஸோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு சாங் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை 3 டாட் இங்கே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வால்யூம் என்வலப்புன்னுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 200 இன்க்ரீஸ் பண்ணுங்கள். 1 செகண்ட் தள்ளி வச்சுட்டு 0க்கு கொண்டு வாங்க. அது அப்படியே 0க்கு கொண்டு வாங்க. ஸோ இன்னும் 1 செகண்ட் தள்ளி வச்சுட்டு 200க்கு திரும்பி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். திரும்பி அடுத்ததில் கம்மி பண்ணுங்கள். இது மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்டே வாங்க.
ஒரு செகண்டுக்கு மேலே கீழே இந்த சைடு பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டுக்கு பண்ணிட்டேன். இப்போ இதே ஆப்போசிட்டாக பண்ணணும். செகண்டை கிளிக் பண்ணி வால்யூம் என்ன வேலை பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் கீழே பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் தள்ளி மேலே பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட்டு மேலே கீழே அப்படின்னு பண்ணணும், இல்லை கீழே மேலே அப்படின்னு பண்ணணும். ஒரு செகண்டுக்கும் ஃபஸ்ட்டு செகண்ட் கீழே, அடுத்த செகண்ட் மேலே, அடுத்த செகண்ட் கீழே மேலே அப்படின்னு பண்ணிட்டுருங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபோர்த்தா பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பிஹைண்ட் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ஒரு விண்ட் மில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விண்ட் மில்லுக்கு பின்னாடி நம்ம டெக்ஸ்ட்டை கொண்டு வைக்கலாம். ஆனால் அந்த விண்ட் மில் ஃப்ரெண்ட் அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி அந்த டெக்ஸ்ட் வரணுமோ அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு என்ன எழுதணுமோ எழுதிக்கோங்க. நான் வந்து சப்ஸ்கிரைப்னு எழுதுறேன். அப்போயாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு எதிர்பார்ப்பு தான். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு என்ன ஃபாண்ட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுவும் உங்கள்கிட்ட இல்லைனா அசெட் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து லெட்டர்ஸ்க்கு நடுவில் கேப் விடுறதுக்காக கேரக்டரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ டெக்ஸ்ட்டு கலர் வந்து பின்னாடி லைட்டாக இருக்கிறதுனால டார்க்காக இருக்கிறதுக்கு பிளாக் மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறது பார்ப்போம். மெயின் வீடியோட இது 3 டாட்ஸை கிளிக் பண்ணி 3 டாட்ஸ் வரும். ஸோ அது வந்து டூப்ளிகேட் ஆஸ் எ லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கொடுத்திங்கன்னா அதே லேயராக இன்னொன்று வந்துடும். ஸோ அதை ஃபுல் ஜூம் பண்ணிவிட்டு கிராப்பிங்கில் போய்ட்டு கரெக்டாக எந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி வரணுமோ அதை பண்ணிக்கோங்க. அதாவது அதை மட்டும் கரெக்டாக தெரிகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ எனக்கு விண்மில் தெரியணும் ஃப்ரண்ட்டில். ஸோ அந்த விண்மில் மட்டும் தெரிகிற மாதிரி மற்றதெல்லாம் எடுத்துடுறேன். ஸோ இப்போ கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எந்த இடத்துல அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்டில் இருக்க விண்மில் இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. இப்போ வந்து பர்ஃபெக்டாக நான் எடிட் பண்ணிட்டேன். இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கரெக்டாக பண்ணுங்கள். அட் லாஸ்ட் இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே என் ஃபேஸே காமிச்சிட்டு இருக்க மாட்டேன். நடுவில் எடிட்டிங் பண்ணுற மாதிரி வேறு கிளிப்ஸ்லாம் பண்ணுவேன். ஆனால் அது ஆக்சுவலாக நான் எடுத்தது இல்லை, வேறு யாரும் அவங்க வீட்டிலேருந்து அவங்க எடுத்த ஃபோட்டோ வீடியோஸை நம்ம ஃப்ரீயாக காப்பிரைட்டே இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. பிக்ஸ் அப்படின்னு அதில் நேம் போடுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பண்ணி நீங்கள் என்ன வீடியோ வேணுமோ அதில் எந்த டாப்பிக்கில் வேணுமோ சர்ச் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோடு எந்த குவாலிட்டியில் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ண மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, goodbye, see you, tata, bye bye.